ஆசீர்வதிப்பார். சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இல்லையே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நேற்று ஒரு பகுதி தியானிச்சுக்கிட்டு இருந்தேன். தியானிக்க கர்த்தர் வைத்தார். எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. ஒரு எளிமையான பகுதி உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் விரும்புகிறேன். ஆமேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை வாசிக்க அன்போடு கேட்கிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தை வாசியுங்கள். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படி ஆயிற்று, அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராலே அப்படி ஆயிற்று, உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தலங்களுக்கும் கர்ப்பங்களுக்குள்ள ஆசீர்வாதத்தினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்தினுடைய முதல் வாரத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லவிருக்கிறேன். அதை கவனிங்க. என்னென்ன ஆசீர்வாதம் பாருங்க. ஆமேன். ஆண்டவர் துணையாயிருப்பார். ஆமேன். வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதம் நம்பர் 1. 2 கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதம். 3 ஸ்தனங்களின் ஆசீர்வாதம், கர்ப்பங்களின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். கட்டாயம் உங்களுக்கு ஆண்டவர் செய்வார். இன்றைக்கு ஒன்றை எடுத்துக்கொள்வோம். கவனிங்க. ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதம். ஆழங்கள். என்னுடைய செய்தியினுடைய தலைப்பெண்ண சொல்லுங்கள். எல்லாம் சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் ஒன்றும் பேச மாட்டேங்குங்க. சத்தமாக சொல்லுங்க. என்ன ஆழங்கள், டீப். இந்த வார்த்தையை நீ ரொம்ப தொட்டது, இந்த வார்த்தையை நீ ரொம்ப கவர்ந்தது. ஒரு 5 குறிப்புகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆழத்திலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர். ஆழத்தின் ஆசீர்வாதம் என்று வேதம் அழகா சொல்லுது. கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதத்தினாலும் இந்த மாதத்திலும் இந்த நாளிலிருந்தும் உங்களுக்கு கீழே ஆழத்தில் உண்டாகிற சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் தரப்போகிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமேன். ஆழத்தில் நிறைய ஆசீர்வாதம் இருக்குல்ல. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் இல்லாமல் நம்ம வாழவே முடியாது. ஆமேன். தோத்துறோம். கர்த்தர் நல்லவர். கிணற்றுக்குள்ளே தண்ணி இருக்கிறது, போருக்குள்ளே தண்ணி இருக்குது, ஆழத்தில் தண்ணி இருக்குது. வெளியே வர்றதுன்னா நமக்கு ஆசீர்வாதமாக மாறுது. அரபு நாடுகளில் பாருங்கள், ஆழத்தில் ஆயில் இருக்குது, குரோட் ஆயில் இருக்குது. ஆழத்துலேருந்து வெளியே கொண்டு வராங்க. விமானம் ஓடுது, கார் ஓடுது. அப்போ ஆழத்தில் சில நன்மைகள் வச்சுருக்கார். பார்த்தீங்களா? எத்தனை பேர் விளங்கி கொண்டீர்கள்? ஹலோ. ஆமேன். புரிஞ்சுதா? ஹல்லேலூயா. ஆமாம். சில என்ன சொல்கிறாங்க, புரிகிற மாதிரி இருந்து அப்போ பார்த்து பிரசங்கம் முடிஞ்சிட்டுன்னு. அப்போ அது வரைக்கும் என்ன செய்தாங்களோ எனக்கு தெரில. இல்லை, ஆரம்பத்துலேருந்தே உங்களுக்கு விளங்கணும். ஆழத்தில் சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமேன். முதல் முறையாக ரொம்ப டீப்பாக அந்த பகுதியை நான் தியானித்தேன். ஃபஸ்ட் டைம் ரொம்ப அந்த பகுதியை தியானிக்க கர்த்தர் காலையிலே, நேற்று இரவு காலையிலே ரொம்ப நேரம் உட்கார்ந்து தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டவர் நல்லவர். ஹல்லேலூயா. பாருங்க, 107ஆம் சங்கீதம் 24ல் ஒரு வார்த்தை இருக்குது பாருங்களேன். குறிப்புகளுக்கு போகிறதுக்கு முந்தி சில வசனங்கள். 107:24 பாருங்க. 107:24. அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளையும் ஆழத்திலே அவருடைய அதிசயங்களையும் காண்கிறார்கள். ஆழத்தில் என்ன இருக்கு சொல்லுங்க? கர்த்தருடைய அதிசயம் இருக்கிறது. ஆமாம். மேலோட்டமாக வாழக்கூடாது, கொஞ்சம் ஆழத்தில் போகணும். கவனிங்க. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது மேலோட்டமாய் வாழ்கிற வாழ்க்கை இல்லை. ரொம்ப டீப்பாக போகல, அதனால சில நன்மை நமக்கு கிடைக்கல. ஜபத்தில் ரொம்ப டீப்பாக போகல, அதனால சில நன்மை கிடைக்கல. விசுவாசத்தில் சில ஆழத்தில் போகல, அதனால சில நன்மை நமக்கு கிடைக்கல. வசனத்தில் கொஞ்சம் ஆழத்தில் போகல, அதனால சில ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கல. வெளிப்பாடுகள் கிடைக்கல. மேலோட்டமாக நின்றுட்டு இருக்கிறோம். பைபிள் வாசித்தமா, ஜெபம் பண்ணமா, சர்ச் போனோமா, காணிக்க போட்டோமா, தசமா கொடுத்தமா, முடிச்சோம், தட்ஸ் ஆல் இல்லை. கர்த்தர் சொல்றாரு, ஆழத்திலே அவருடைய அதிசயங்களை கண்டார்கள். ஆழத்தில் சில அதிசயங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். கொஞ்சம் ஆழத்தில் போகணும். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆழத்தில் 2 ஆழம் இருக்கு. ரொம்ப டேஞ்சரான ஆழமும் இருக்கு. சொல்லுங்க. இந்த அட்லாண்டிக் சீயா, அதில் என்ன பெர்முடாவா? இன்னும் ஒன்றுமே பேச மாட்டேங்க. பெர்முடாவா? ஆமாம், பெர்முடா. நீங்கள் இந்த யூரோப்லேருந்து அமெரிக்கா போகிற இடத்துல வழியில் பார்த்தீங்கன்னா தெரியும். பெர்முடா அப்படி பார்த்தாவே தெரியும். அந்த மேப்பில் பார்த்தா தெரியும். அங்கே யாரும் போகிறதில்லை. நிறைய கப்பல் உள்ள போயிருக்கு, சில விமானம் உள்ள போயிருக்கு. இது வரைக்கும் யாரும் அங்கே ஆராய்ச்சி பண்ணதே இல்லை. அந்த ஆழம் பிரச்சனைக்குரிய ஆழம். 2 ஆழம் இருக்குது. ஒன்று சாத்தானுடைய ஆழம், இன்னொன்று தேவனுடைய ஆழம். இன்றைக்கி நம்ம சாத்தானுடைய ஆழத்துக்குள்ளே போக வேண்டாம், அது இன்னொரு நாள் வேணா சிந்திக்கலாம். சாத்தானுடைய ஆழம்னு ஒன்று இருக்குது. நீங்கள் வாசிங்க, வசனத்தை மட்டும் வாசிங்க. வெளிப்படுத்த 2ஆம் அதிகாரம்
24 வசனத்தை வாசிங்கள். ரெவலேஷன் சாப்டர் 2 verse 24 வாசிக்க அன்போடு கேட்கிறேன். தியத்தீராவிலே இந்த போதகத்தை பற்றி கொள்ளாமலும் சாத்தானின் ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அறிந்து கொள்ளாமலும் இருக்கிற மற்றவர்களாகி உங்களுக்கு நான் சொல்லுகிறதாவது, பாரத்தை சுமத்த மாட்டேன். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, சாத்தானின் ஆழத்தை நீ அறியாதங்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, சாத்தானின் ஆழத்தை. சோசியமா அது சாத்தானின் ஆழம், மந்திரவாதமா அது சாத்தானின் ஆழம், நாள் பார்க்கறதா சாத்தானின் ஆழம், வாஸ்து சாஸ்திரமா அது சாத்தானின் ஆழம். எத்தனை நான் பேசுறது புரியுது? ஹலோ, ஆமாம். அந்த வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது தம்பி கட்டிகிட்டு இருந்தான். அப்போது இந்த ரெஸ்ட் ரூம் கட்டும்போது அவன் சொன்னான், எந்த சைடில் கட்டக்கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருந்தான். நான் அப்படியான்னு முதல்ல கேட்டேன், எங்கே கட்டக்கூடாதுன்னு கேட்டேன். அவன் எங்கே கட்டக்கூடாதுன்னு சொன்னானோ அதில் கட்டுனேன். இது வரைக்கும் பிளாக் ஆகலை, 10 வருஷம் முடிஞ்சிட்டலா? ஹலோ, எல்லாம் இங்கே தான் இருக்கீங்களா? அவன் எங்கே கட்டப்படாதுன்னு நானோ அங்கே கட்டுனேன். ஏன்னா அது சாத்தானின் ஆழம். எந்த ஆழம்? வாச சாஸ்திரம் பார்க்கறது, ஜாதகம் பார்க்கறது, குறி கேட்க போகிறது, மாந்திரிகம் போகிறது, அது பிசாசின் ஆழம். அந்த வசனம் சொல்லுது, நான் பாரத்தை சுமத்த மாட்டேங்கிறார் உன் மேல. யார் மேல தெரியுமா? நீ சாத்தானின் ஆழத்தை அறிந்து கொள்ளல, ஆகையினால உனக்கு பாரத்தை சுமத்த மாட்டேங்கிறார். அப்படின்னு நான் மாத்தி சொல்லுங்க, நீ சாத்தானின் ஆழத்தை அறிய விரும்பினால் உன் மேல நான் பாரத்தை சுமத்துவேங்கிறார். சாத்தானின் ஆழம் ஒன்று இருக்கு. ஹலோ, நமக்கு அது அவசியம் கிடையாது. சாத்தானின் பெர்முட ஆழம் நமக்கு அவசியம் இல்லைங்க. அல்லேலூயா. அதில் போய் ஆராய்ச்சி யாரும் பண்ணலை, பண்ணவங்க திரும்பி வர போறதில்லை. என்னன்னே தெரியாது, பயங்கரமான ஆழம், கப்பல் உள்ள போயிடும். அவசியம் இல்லை, சாத்தானின் ஆழங்கள் நமக்கு அவசியம் இல்லை. ஆண்டவருக்கு தோத்திரம். ஓகே, உள்ள போயிடலாம். இப்போ 1 Corinthians 2:10 ஒரு ஆழம் இருக்கிறது. இந்த ஆழத்தை தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். இந்த ஆழத்தில் தான் கர்த்தருடைய அதிசயம் இருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். 1 Corinthians 2 அதிகாரம் 10 வசனத்தை வாசியுங்கள். The 1 Corinthians chapter 2 verse 10. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். தேவனுடைய ஆழம், தெய்வீகத்தினுடைய ஆழம், தேவனுடைய ஆழம். அல்லேலூயா. இதைத்தான் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலே 3 அதிகாரம் 18 வசனத்திலே, எபேசியன் சாப்டர் 3 verse 18, எபேசியர் 3:18 வாசிங்க வேகமா. கிறிஸ்துவோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் ஆழம், நீளம், அகலம், உயரம் இன்னதென்று உணர்ந்து. அல்லேலூயா, ஆமென். கிறிஸ்துவனுடைய அன்புக்கு என்ன இருக்கிறது? ஆழம். சொல்லுங்க, கிறிஸ்துவின் அன்புக்கு என்ன இருக்கிறது? ஆழம். சிலுவையில் அவர் மரித்தார் அல்லவா, அது கிறிஸ்து நம்ம மேல் வைத்த அன்பு. அந்த ஆழத்துக்குள்ள போய் பாருங்க, தெய்வீக சுகம் இருக்கிறது, சமாதானம் இருக்கிறது, ரட்சிப்பு இருக்கிறது, பாவ மன்னிப்பு இருக்கிறது, விடுதலை இருக்கிறது. டீப்பா போயிட்டே இருக்கலாம். சிலுவையில் அவர் மரித்தது அவர் நம்ம மேல் வைத்த அன்பு. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காய் மரித்ததனால் தேவன் நம்ம மேல் வைத்த அன்பை அவர் விளங்க பண்ணினார். அல்லேலூயா. அந்த ஆழத்துக்குள்ள போய் பாருங்க, சமாதானம், சந்தோஷம், சுகம், செழிப்பு, பரலோகம், மேன்மை, ஆழம் இருக்கிறது. கிறிஸ்துவின் அன்பின் ஆழம். அல்லேலூயா. glory to God. நிறைய வசனங்களை நான் கோட் பண்ண முடியும். செய்திக்குள் போகிறதுக்கு முன்பு இன்னும் சில வசனங்களை சொல்றேன் பாருங்களேன். தானியேல் 2 அதிகாரம் 22 வசனத்தை வாசிங்க. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2 அதிகாரம் அதனுடைய 22 வசனத்தை வாசிங்கள். அவரே ஆழமும் மறைபொருளுமானதை வெளிப்படுத்துவருமாயிருக்கிறார். இருள் இருக்கிறதை அவரே அறிவார், வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். அவரே ஆழமும். கர்த்தர் தான் ஆழம். அந்த ஆழத்தை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. அல்லேலூயா. மேலோட்டமானவர் அல்ல, அவர் ஆழமாயிருக்கிறவர். அல்லேலூயா. அந்த கிறிஸ்துவின் ஆழத்துக்குள்ளே அவர் ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். கிறிஸ்துவின் ஆழத்திற்குள்ளே அவர் அதிசயங்களை வைத்திருக்கிறார். glory be to God. It's okay. சங்கீதம் 95:4, சங்கீதம் 36:6 பாருங்கள். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது. பூமியின் ஆழங்கள் எங்க இருக்கு சொல்லுங்க. என்ன இந்த ரஷ்யாவில் ஒரு துளை போட்டு பார்த்தாங்க, ஒரு 14 கிலோமீட்டர், 13 to 14 என்னுடைய அறிவு சரியா இருந்தால் 13 to 14 கிலோமீட்டர் ஓட்ட போட்டாங்க. எவ்வளோ டீப்பாக போகுதுன்னு பார்த்தாங்க. அவங்க நினைச்சாங்க ஓட்ட போட்டு இங்கே இருந்து ஓட்ட போட்டு அங்கே போயிடலாம்னு நினைச்சாங்க. ஆனால் ஒருத்தர் எழுதினாரு,
அவங்க போட்ட 14 கிலோமீட்டர் ஆழத்தினுடைய அளவு எவ்வளோ தெரியுமா? ஒரு ஆப்பிளுக்கு மேலே இருக்கிற ஸ்கின் இருக்கு பார்த்தீங்களா, அவ்வளோதான் அப்படின்னாங்க. எத்தனை புரிஞ்சுது நான் பேசுறது? ரஷ்யாவில் ஓட்ட போட்டு பார்த்தாங்க, ட்ரில் பண்ணாங்க, 14 கிலோமீட்டர்ஸ் போட்டாங்க. ஒரு 14 கிலோமீட்டர் ட்ரில் பண்ணி பார்த்துட்டு அவங்க அதுக்கு மேலே முடியலைன்னு சொல்லிட்டாங்க. இதை ஒருத்தர் எழுதுறாரு, அவங்க போட்ட அந்த 14 கிலோமீட்டர் ஆழம் என்ன தெரியுமா? அது ஒரு ஆப்பிளுக்கு மேலே இருக்கிற தோல் மாதிரி தான் அர்த்தம் அப்படின்னாங்க. எவ்வளோ பெரிய ஆழம் தெரியுமா? ஆண்டவர் எங்க வச்சிருக்கார்? கையில் வச்சிருக்காரு. பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது. கர்த்தருடைய கையை சார்ந்து கொண்டால் ஆழத்துக்குள் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அவருடைய கரத்தில் தான் ஆழம் இருக்கிறது. கையை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்லுங்க. பூமியின் ஆழங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. 36:6 பாருங்க, வாசிக்கிறீங்களா? ஓகே, ஆமாம் வாசிங்க. உமது நீதி மகத்தான பர்வதம் போலவும் உமது நியாயங்கள் மகா ஆழமாகவும் இருக்கிறது. அவருடைய நியாயம் எப்படி இருக்கு சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அவருடைய ஆழம் எப்படி இருக்கு? அவருடைய நியாயம் எப்படி இருக்கு? மகா ஆழமா இருக்கும். ஆமா ஆமா, அவருடைய ஆழம் அவருடைய நீதி சாதாரணமானதல்ல. அவருடைய நியாயங்கள் மகா ஆழமானவைகள். தோண்ட தோண்ட வந்துகிட்டே இருக்கும். அநியாயமே அவற்றை கிடையாது. கர்த்தருக்கு தோத்திரம். நீங்க பாருங்க, அழகா எழுதியிருக்கு ரோமர்ல 11:33 பாருங்க, ரொம்ப அழகா இருக்கும். ரோமர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் அதுல 33ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமன் சாப்டர் 11 verse 33 வாசிக்க அன்போடு கேட்கிறேன். ஆண்டவர் நல்லவர். ரோமர் 11:33 வாசிங்க. வாசிங்க பார்க்கலாம். தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பகளின் ஆழம் எவ்வளவு பெரிதா இருக்கு. எவ்வளவு பைபிளை கரெக்டா படிச்சீங்க? ஆணு போட்டு ஒரு ஆச்சரியக்குறி. அந்த முடியும் போது பாருங்க, ஆணு போட்டு ஆழம் எவ்வளவு அதிகமா இருக்குன்னு ஆச்சரியக்குறி. என்ன ஆச்சரியமா பார்க்காதுங்க, பைபிள் ஆச்சரியக்குறி இருக்கான்னு பாருங்க. வாசிக்கும் போது அப்படி பார்க்கணும். தேவனுடைய ஐஸ்வர்யம் கமா, ஞானம் கமா, அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவு அதிகமாக இருக்கிறது. அல்லேலூயா, சூப்பர்ல, ஆமீன். அப்ப இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறது ஆழங்கள். என்ன ஆழம் சொல்லுங்க? தேவனுடைய ஆழங்கள். எல்லாரும் சொல்லுங்க. சாத்தானுடைய ஆழங்கள் இல்ல. சொல்லுங்க. இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் உள்ள மாதிரி போயிட்டு இருந்தா அது சாத்தானுடைய ஆழம், சிக்கல்ல மாட்டிரும். ஹலோ, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் அப்படி ரொம்ப டீப்பா போயிட்டு அது சாத்தானின் ஆழம், எங்கேயாவது சிக்கல்ல மாட்டிரும். இன்னைக்கு சாத்தான் ஆழத்தை பத்தி பேசல, தேவனுடைய ஆழத்தை உங்களுக்கு பேச விரும்புகிறேன். 5 காரியங்களை மாத்திரம் கற்றுக்கொண்டு நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். நம் மேலோட்டமான வாழ்க்கையிலிருந்து கொஞ்சம் ஆழத்துக்குள்ள வரப்போறோம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். மேலோட்டமா வாழக்கூடாது. இந்த நுனிப்புல் மேஞ்ச மாதிரி மேலோட்டமா இருக்கிறது இல்லை, கொஞ்சம் ஆழத்தில் வரணும். ஆழத்தில் தான் ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆழத்தில் தான் தேவனுடைய அதிசயம் இருக்கிறது. நம்பர் 1 வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லாரும் திருப்பி. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். கவனிங்க, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி வலைகளை போடுங்கள் என்றார். நடந்த சம்பவம் என்ன? என்ன கவனிங்க. ராத்திரி பொழுது மீன் பிடிக்க போய் ஒன்றும் என்ன செய்யல, ஒன்றும் கிடைக்கல. நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தது. பின்னால அன்பு சகோதரி இளையாசர் வந்திருக்காங்க, அவங்க தான் கூட்டிகிட்டு போனாங்க எங்களை. கலிலியா எல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. இஸ்ரவேலுக்கு அக்கா வந்திருக்காங்க. நல்ல ஒரு வாய்ப்பு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அந்த கடலில் தான் ஏசுநாதர் ஊழியம் செய்தார். அந்த கடலில் தான் மீன் பிடிச்சார். ஆமீன். வெளியே வரும்போது அந்த கடல்லே மீன் பிடிச்சி சுட்டு வச்சுருந்தாங்க. அல்லேலூயா. நமக்கு மீன் மட்டும்தான் பிடிக்கும், அதனால ஜூலி வேண்டாம், நான் 2 மீனும் சேர்த்து அடிச்சிட்டேன். அல்லேலூயா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல தண்ணி, கடலில் உள்ள மீன் நல்லா தான் இருந்துச்சு. கவனிங்க, ராத்திரி முழுதும் பிரயாசப்பட்டுருக்காங்க, ஒன்றும் கிடைக்கல. எம்டியா வந்து நிற்கிறாரு. நீங்க நல்லா படிச்சு பாருங்க. இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முந்தியும் ட்ரை பண்ணி தோல்வி, பின்மாற்றத்தில். பின்னால நீங்க யோவான்ல வாசிங்கன்னா தெரியும், பின்மாறி போயிட்டு இவர் டீமை கூட்டிட்டு போறாரு, வாங்க போய் மீன் பிடிக்கலாம் அப்படிங்காரு. அன்னைக்கு எம்டியா வராரு. நீங்க இதுல இருந்து ஒரு பாடத்தை புரிந்து கொள்ளுங்கள். இயேசு இல்லாத ஆழத்தில் அற்புதம் இல்லை. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றவங்க ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க அதை படிச்சு பார்த்தீங்கன்னா லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலும் நீங்க பாருங்க. யோவான் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்க. ஜான் சாப்டர் 21 verse 6. இப்போ பின்மாற்றம், பின்மாறி போறாங்க. ஒரு டீமை சேர்த்துட்டு யோவான் 21:6 பாருங்க. அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வடதுபுறமாக வலையை போடுங்கள் என்றார், அப்பொழுது அகப்படும் என்றார். இது எவ்வளவு டிஸ்டன்ஸ் தெரியுமா? 200 முழம். 200 முழம்னா கிட்டத்தட்ட 300 அடி. சரியா? கிட்டத்தட்ட ரோடு வர வச்சுக்கலாம்னு வச்சுக்கலாம். இங்கேருந்து ஒரு ரோடு வர வச்சுக்கலாம். ஓகே, கிட்டத்தட்ட ரோடு வரைக்கும் வச்சுக்கிடுவோம். இங்கேருந்து ரோடு வரைக்கும் ஒரு 300 அடி தூரத்தில் தான் நிற்கிறாங்க. 300 அடி தூரத்தில் தான் நிற்கிறாங்க. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கலிலேய கடலில் சைடில் ஏராளமான மீன்கள் இருக்கும்.
நீங்கள் காலை கடிக்கும். அந்த கடலில் இறங்கி நின்னாலே, இந்த கலிலியா, கெனசரத், திபேரியா, அந்த அந்த கடலில் இறங்கி சைடில் நின்னாலே மீன் கடிக்கும். அவ்வளோ மீன்கள் இருக்கும். நான் அதை பார்த்துருக்கேன். கவனிங்க கவனிங்க, இவங்க இப்போ மீன் கிடைக்கல, பின்மாறி போய் சரி இவர் பின்னால் வந்துட்டோம், ஊழியம்னு வந்தோம், ரொம்ப நம்மளை விட்டுட்டு போயிடுவார் போல தெரியுது தலைவர், இப்போ காண்டில் மறித்துவார், உயிர் தெழுந்தார், இப்போ என்னாச்சு நம்ம பழைய வேலைக்கு போயிடலாமா அப்படின்னாங்க. ஏசு இல்லாமல் நீங்கள் ஆழத்துக்குள்ளே போனீங்கன்னா ஒரு அற்புதம் நடக்காது. கவனிங்க கவனிங்க, கர்த்தர் சித்தம்னா தேவன் அனுமதித்தால் ஒரு நல்ல செய்தி ஆண்டவர் தந்திருக்கிறார். அடுத்த வாரமாக பேசுகிறேன். தேவன் அனுமதித்து அவங்கள்ட்ட பேசுகிற பாருங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். வாழ்க்கையில் உயர்வு வரும்போது, படிப்பில் உயர்வு வரும்போது கவனமாக இருக்கணும். பணத்தில் உயர்வு வரும்போது கவனமாக இருக்கணும். வாழ்க்கையில் அந்தஸ்துகள் உயர்வு வரும்போது கவனமாக இருக்கணும். ஒரு பெரிய செய்தி கர்த்தர் தந்திருக்கிறார். வர நாட்டில் உங்களோடு பேசுகிறேன். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. அதுக்கு கவனிக்க அன்போடு கேட்கிறேன். இவர் ஒன்றும் இல்லாமல் இருக்காங்க, கிட்டத்தட்ட 300 அடி டிஸ்டன்ஸில் இருக்காங்க. ஆண்டவர் வலையை போடுங்கிறார், அங்கே மீன் கிடைக்குது. கவனிங்க, இயேசு இல்லாத ஆழத்தில் அற்புதம் இல்லை. ஓகே, இப்போ இயேசு என்ன சொல்ல, லூக்கா 5ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. அல்லேலூயா. நெட் இன் த டீப். ஆமென். ஆழத்தில் வலை. முதல் குறிப்பு என்ன தெரியுமா? ஆழத்தில் வலை. ஆமென். கர்த்தர் நல்லவர். நீங்கள் அந்த லூக்கா 5ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. லூக்கா 5ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். முதல்ல இயேசுவை ஏற்றுக்கொண்டார், இயேசுவுக்கு படகை கொடுத்தார், இயேசுவின் வார்த்தையை கேட்டார், கீழ்ப்படிந்தார். ஒருவேளை தோல்வி இருந்திருந்தாலும், வாழ்க்கையில் தோல்வி இருந்திருந்தாலும், வாழ்க்கையில் வெறுமை இருந்திருந்தாலும், அந்த நாளில் அவர் இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையில் தோல்விகள், கஷ்டங்கள், வெறுமைகள் வரும்போது கிறிஸ்துவை மறுதலித்து விடாதிருங்கள். உங்களை அவர் நம்புகிறார். உங்களுக்கு ஏதோ ஒன்றை அவர் செய்ய விரும்புகிறார். உங்கள் வாழ்வில் 4 பேருக்கு முன்னால் ஒன்றை செய்ய விரும்புகிறார். உங்களை நீங்களே கஷ்டம்னு வச்சுக்கங்களேன், உங்களை கொண்டு இன்னொருக்கு உதவி செய்ய வைக்க போகிறார். 2 படகு நிரம்புது. இவங்க படகுல இருக்கிற பிளெஸிங் அடுத்த எம்டி போட்டு நிரம்புது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் நிமித்தம் இன்னொருவர் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். ஆமோதிக்கிறவர்கள் ஆமென் என்று சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆழத்தில் ஏசா தான் சொன்னார், ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்க முடியும், உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். இன்றைக்கு இந்த படகுல இயேசு இருக்கிறார். இயேசு இல்லாத ஆழ வேண்டாம். ஹலோ ஹலோ ஹலோ. ஏசுநாதர் இல்லாத ஆழம் வேண்டாம். ஏசு இல்லாத ஆழம் எம்டி. ஏசு இல்லாத ஆழம் தோல்வி. ஏசு இல்லாத ஆழம் வெறுமை. ஏசு இல்லாத ஆழம் வறுமை. ஆனால் இயேசுவோடு கூட ஆழத்தில் போனால், கவனிங்க கவனிங்க, அவங்க ராத்திரி முழுதும் பிரயாசப்பட்டாங்க. அவங்க ஃபிஷர்மேன், அவங்களுக்கு தெரியும் எந்த சீசனில் எந்த மீன் கிடைக்கும், எந்த நெட்டு கொண்டு போனால் எந்த மீன் கிடைக்கும், எந்த சீசனில் காற்று எங்கே மாதிரி அடிக்கும், வெரி வெல், நல்லா தெரியும். ஆனால் தோல்வி. சில நம்முடைய பிரயாசங்கள் தோல்வியாகலாம், சில நம்முடைய திறமைகள் தோல்வியாகலாம். கவனிங்க, உபவாசத்தோடும் ஜபத்தோடும் தேவ சித்தத்தோடும் மறுபடியும் போடுங்க. கவனிங்க, ஆண்டவர் என்ன தெரியுமா? காட் ஆஃப் செகண்ட் சாய்ஸ். முடிந்து போகவில்லை, உங்கள் வாழ்க்கை முடிந்து போகவில்லை, உங்கள் வெற்றி முடிந்து போகவில்லை, உங்கள் பிளஸிங் முடிந்து போகவில்லை. லிசன் லிசன் லிசன். மறுபடியும் ஒரு தருணத்தை அவர் தருகிறார், மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார். இந்த காட் ஆஃப் செகண்ட் சாய்ஸ். கையை தட்டி கமான் கமான். அவர் 2வது ஒரு தருணத்தை தருகிறார். அந்த தருணம் என்ன தெரியுமா? ஒரு வலை கிழிந்து போகத்தக்க அளவுக்கு ஒரு மல்டி பிளெஸிங், ஒரு டபுள் போர்ஷன் இயேசு தரப்போகிறார். இதை நீங்கள் விசுவாசத்தோடு தீர்க்க தரிசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ரிசீவர் ஷகாபா ஹந்தா ராபா லேகே மோஹோ. முயற்சி பண்ணிட்டு நினைக்கிறீங்களோ, பிரயாசப்பட்டு நினைக்கிறீங்களோ, எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைக்கிறீங்க. இல்லை, நேற்று இயேசு இல்லாத ஆழம் இன்னைக்கு இயேசுவும் கூட வருகிறார். ஹல்லேலூயா. ஆழத்தை அவர் தான் ஆழம், அவர் தான் ஆழம். அவர் உங்களை அவர் கொண்டு போகிறார். அவரே ஆழம், அவர் ஆழத்தில் கொண்டு போகிறார். கையை தட்டி, அவரே ஆழம், அவர் ஆழத்தில் கொண்டு போகிறார். ஆழத்தில் தேவனுடைய அதிசயம் இருக்கிறது. ஆழங்கள் அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அவருக்கு தெரியும் எந்த இடத்துல மீன் இருக்கு, எங்க வலைய போடணும், எங்க என் பிள்ளை நான் ஆசீர்வதிப்பேன், எங்க என் பிள்ளை கூட இருப்பேன். ஆமென். அவர் ஆழம், அவரோடு கூட போனா ஆழத்தை பத்தி அவருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. கவனிங்க, செய்தி கவனிங்க. அவர் தான் ஆழம், ஆழத்தை பத்தி அவருக்கெல்லாம் தெரியும். நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கர்த்தர் தரப்போகிறார். நீ நிரம்பி வழிகிற ஒரு வாழ்க்கையை அவர் தரப்போகிறார். நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை அவர் தரப்போகிறார். நீங்க ஆசீர்வாதமா இருப்பீங்க, இன்னொருவருக்கு ஆசீர்வாதமா கர்த்தர் உங்களை மாற்றுவார். ஆமென் சொல்லுவோமா? சந்தோஷம் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வலையை போட்டாங்க தெரியுமா? வலை கிழிஞ்சு போகத்தக்க அளவுக்கு. அடுத்த வாசிங்க பார்க்கலாம். போட்டோம். ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படி வலையை போடுகின்ற. அடுத்த வாசிமா.
திறமையின்படி விலையை போடலை, அனுபவத்தின்படி விலையை போடலை, உங்களுடைய வார்த்தையின்படி போடுறேன். நேற்று திறமையில போட்டு தோத்துட்டேன், என் அறிவில் போட்டு தோத்துட்டேன், இன்னைக்கு உங்களுடைய வார்த்தையின்படி விலையை போடுறேன். கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான, எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், மிகுதியான. கமான் கமான் சொல்லுங்க, மிகுதியான. சில நினைச்சாங்க இவன் என்ன சார்ந்தா வாழணும், இவன் என்ன சார்ந்தா வாழணும், இவன் என் குடும்பத்தை சார்ந்தவனே கிடையாது. நீங்க கர்த்தரை சார்ந்து வாழுங்க, எல்லாருடைய கண்களுக்கு முன்னால உங்களை இரட்டிப்பாய் அவர் ஆசீர்வதிப்பார். இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆழத்தில் இயேசுவோடு ஆழம். ஹல்லேலூயா. ஷாபாகா ரகாதாரா. ஹல்லேலூயா. தெரியாது, நமக்கு தெரியாது. ஒருவேளை இப்படி யோசிக்கிறேன்னா, அந்த படகுல இருந்த எல்லாரும், அந்த படகுல இருந்த எல்லாரும் கூட போனாங்களா எனக்கு தெரியாது. ஒருவேளை நீ சும்மா எவனோ வந்து அந்த அடிகாரம் பேச்சை கேட்டு போற, எனக்குலாம் முடியாதப்பா, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு போயிருப்பான். போயிருக்கலாம், போயிருந்தாங்கன்னு சொல்ல விரும்பல, போயிருந்திருக்கலாம். நீ வேணா போ, ஒரு முன்னால நமக்கு தெரியாது. உங்களை விட்டு சிலர் விலகலாம். உங்களை பார்த்து நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால, நீங்கள் இயேசுவை நம்பினதுனால, நீங்கள் இயேசுவை ஆராதிக்கிறதுனால, இயேசுவை கீழ்ப்படிச்சதுனால சிலர் உங்களை விட்டு விலகலாம். உங்களை விட்டு விலகலாம், கவலைப்படாதுங்கன்னு. நீங்கள் அவரை விட்டு விலகிறாதுங்க. ஏன் தெரியுமா? ஆழத்தில் கூட்டிட்டு போகிறவர் உங்களுக்கு ஒரு சில நன்மைகளை அவர் செய்ய போகிறார். ரொம்ப நல்லா இருக்கு. நான் பைபிளில் குறித்து வச்சிருக்கேன், சொல்லட்டுமா? அதாவது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த 5 அதிகாரத்தை ரசித்து படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ரசித்து படித்தா சூப்பராக இருக்கும். கவனிங்க. அல்லேலூயா. அதாவது வாசி பார்த்தீங்கன்னா, நீங்கள் 1ஆம் வசனத்தில் கடல் அருகே பாருங்கள். 1ஆம் வசனத்தில் எப்படி? கடல் அருகே. 2ஆம் வசனம் பாருங்கள், கடல் கரையிலே. ஹலோ. 3ஆம் வசனத்தை பாருங்கள், சற்றே தள்ளும்படி. 4ஆம் வசனத்தை பாருங்கள், ஆழத்தில் கொண்டு போய். 4ஐயும் குறிச்சிடுங்க பார்க்கலாம். 1 கடல் அருகே, 2 கடல் கரை, 3 சற்றே தள்ள, 4 ஆழம். கொஞ்சம் கொஞ்சமாக டீப்பாக உள்ள வந்துட்டே இருக்கணும். ஹலோ. முதல் கடல் அருகே, கவனிங்க. 3ஆவது சர்ச்சு பக்கத்தில், 2ஆவது சர்ச்சிலே, 3ஆவது சற்று உள்ள. ஹலோ. முதல்ல ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம், 2ஆவது வெள்ளிக்கிழமை உபவாசம், 3ஆவது செவ்வாய்க்கிழமை வந்துட்டான் ஐயா, வேற நான் எதை சொல்ல. ஹலோ. 4ஆவது புதன்கிழமை. ஆமேன். அல்லேலூயா. 5ஆவது சனிக்கிழமை காத்திருப்பு கூட்டம். உள்ளே வரணும், கட்டிகளா சைடில் இருக்கக்கூடாது. ஹலோ. சைடில் இருக்குதுட்டு உங்கள் கால் தரையில் தான் இருக்கும். ஆனால் ஆழத்தில் வரும்போது உங்கள் கால் தரையில் இருக்காது. நீ விசுவாசத்தில் வாழ ஆரம்பிச்சிருவீங்க. ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமாம். அருகே இருக்கும்போது கால் தரையில் தான் இருந்துச்சு. கடற்கரையில் வந்தாலும் கால் தரையில் தான் இருந்துச்சு. சற்றே தள்ளும் போதும் கால் தரையில் தான் இருந்துச்சு. இப்போ ஆழத்தில் வந்தோடனே ஜம்ப் பண்ணி போட்டுக்குள்ள வந்துட்டாரு. இது ஆழம்ல. நீங்கள் ஆழத்தில் வரும்போது தான் விசுவாசத்தில் நிற்பீங்க. ஆழத்தில் வரும்போது தான் உங்களால் உலகத்தை விட்டு வேறுபட முடியும். இன்னைக்கு சிலர் இன்னும் உலகத்தை நம்பி இருக்கீங்க, சிலர் உலகத்தையே சார்ந்திருக்கீங்க. நீங்கள் உலகத்தை சார்ந்திருக்கிற வரையிலும் கிறிஸ்துவின் ஆழத்தின் ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லுகிறேன். எத்தனை பேர் விளங்கிட்டீங்க? சொல்லுங்கம்மா. உலகத்தில் தான் இருப்பாங்க. அல்லேலூயா க்ளோரி ஆமேன்லாம் போடுவாங்க. கல்யாணம் சொன்னா இந்த பாரு கேலண்டரை பாரு, மூர்த்த நாளாம்பாங்க. இந்த பேய் உள்ள வந்துடும். பதில் இதை மூர்த்த நாள் இருக்கா பர்றா, ஏதாவது இருக்கா பர்றா, உன் கால் கீழே தான் இருக்கு, உன் கால் என்ன தரையில் தான் இருக்கு. நீ கால் தரையில் இருக்கிற வரையிலும் ஆழத்துக்குனால போக முடியாது. ஆழத்துக்கு போகாத பட்சத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. எத்தனை பேர் புரிஞ்சுட்டீங்க நான் பேசுறது? அல்லேலூயா. கமான் 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 கமான். என்னை கவனிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். கிறிஸ்துவோடு கூட, கிறிஸ்துவோடு கூட ஆழத்தில் போங்க, உங்க ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஏமா ரட்சிக்கப்படாத புருஷன் உனக்கு தெரியாம தாய் வச்சிருக்கானா, பெட்ரோல் வச்சு தீ கொளுத்திரு. ரட்சிக்கப்படாத புருஷன் உனக்கு தெரியாம அந்த அதெல்லாம் எழுதி வச்சிருக்கானா, கிழிச்சு அடுப்பில் வச்சிரு, காணாம போயிட்டுன்னு சொல்லிடு. அதை காணாம தானே போச்சு, செய்ய சப்போர்ட் பண்ணிடாத உன் புருஷனுக்கு. தோத்துரும். ஆழத்தில் போ. உலகத்தில் கால் இருக்கக்கூடாது. இன்னும் சிலருக்கு உலகத்தில் தான் கால் இருக்கு. இல்லை, கால் மேலே வரணும். கால் உலகத்தை விட்டு மேலே வரணும், இந்த எர்த்தை விட்டு மேலே வரணும், அவரோடு கூட டிராவல் பண்ணணும். அவரோட ஆழத்துக்குள்ளே போகணும்னா நீங்கள் உலகத்தை சார்ந்திருக்கிற வரையிலும் அவரோடு பயணிக்க உங்களால் முடியாது. இயேசு சொன்னார், நான் உலகத்தால் அல்ல, அது போல நீங்கள் உலகத்தால் அல்ல. உலகத்திலும் உலகத்துள்ளவைகள் அன்பு கூறாதிருங்கள். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. அல்லேலூயா. சந்தோஷமா இல்லையே சொல்லிடலாமா? ஆண்டவர் சில நன்மை. மீன்னா வாழ்வாதாரம், மீன்னா ஆசீர்வாதம், செழிப்பு. அதை விற்றா பணம் கிடைக்கும், அதை விற்றா எல்லாம் வாங்கிடலாம். அல்லேலூயா. உங்களுக்கு சில நன்மைகளை அவர் தரப்போகிறார். உங்களுக்கு சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் தரப்போகிறார். உங்கள் வாழ்வாதாரம் உயரப்போகிறது, உங்கள் வறுமை மாறப்போகிறது, உங்களை நிரப்ப விரும்புகிறார். ஆனால் கிறிஸ்துவோடு கூட ஆழத்துக்குள் போக வேண்டும். சொல்லுங்களேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க.
கிறிஸ்துவோடு கூட எங்கே போகணும்? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். கிறிஸ்துவோடு கூட ஆழத்துக்குள்ளே போகணும். சில தம்பிமாருக்கெலாம் சில தங்கச்சிமாருக்கெலாம் அந்த கண்வெளியெலாம் கருப்பாக இருக்குது. கருப்பாக இருக்குன்னு அர்த்தம்னா அந்த 12-1 மணி வரை செல்ஃபோனுக்குள்ளே ரொம்ப ஆழத்துக்குள்ளே போயிட்டான்னு அர்த்தம். நைட்டு தூங்காமல் இருந்தால் தான் அந்த கண்ணுக்கு பக்கத்தில் கருப்பாக வரும். அப்பாப்பா சரியா ஓரளவு. அதனால் ரொம்ப ஆழத்தில் போயிடக்கூடாது. கிறிஸ்துவோடு கூட ஆழத்துக்கு போங்க. அந்த ஆழம் தேவனுடைய அதிசயத்தை காட்டி தரும். ஆண்டவன் நல்லவர். அல்லேலூயா. முகத்தை பார்க்கணும், பிரசங்கத்தை பார்க்கணும், அடுத்தால பார்க்கக்கூடாது. அடுத்தால பார்க்கக்கூடாது, தப்பு. என்ன பார்க்கணும்? ஆண்டவன் நல்லவர். ஓகே, நான் உன்னை பார்த்துட்டு இருக்கேன் பார்த்தியா, நீ என்ன பார்க்கணும்? ஆண்டவன் நல்லவர். 2வது வாசிக்கலாமா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 47-48. இது மிக முக்கியமான பாயிண்ட் எடுத்துச்சு. ஓகே, வாசிக்கலாமா அந்த வசனத்தை? இயேசு சொன்னார், என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு ஆழமாய் தோண்டி கற்பாரின் மேல் அஸ்திபாரம் போட்டு தன் வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். வெள்ளம் வந்து நீரோட்டம் வீட்டின் மேல் மோதியும் அது அசைக்கூடாமற் போயிட்டு, ஏனெனில் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போட்டிருந்த. ஆழமாய் தோண்டி அஸ்திபாரம். சொல்லுங்க சொல்லுங்க, எத்தனை சொல்லுங்க? ஆழமாய் தோண்டி. இன்றைக்கு வரலும் உலகத்தில் உயரமான ஒரு கட்டடம் இருக்கிறது. கவனிங்க, உலகத்தில் உயரமான ஒரு கட்டடம் இருக்கிறது. அதை விட உயரம் கட்டிகிட்டு இருக்காங்க, எனக்கு முடியலை. சவுதி அரேபியாவில் இருக்குது, கட்டிகிட்டு இருக்காங்க, முடியலை. ஆனால் இது வரைக்கும் வேர்ல்டில் இந்த டாலஸ்ட், அந்த ஃபோட்டோ எடுக்க முடியுமா? நெட் இருக்கா? புர்ஜ் கலிஃபான்னு எடுத்து பார்ப்போம். அதனுடைய உயரம் பார்த்திங்கன்னா 830 மீட்டர், 200 மாடி, 160 மாடி வரைக்கும் மனிதர்கள் ஏறலாம். மற்ற 140 மாடி ஏற முடியாது. அது எல்லாமே டெக்னிக்கல் சம்மந்தமான காரியங்கள் தான் இருக்கும். கிட்டத்தட்ட அந்த பில்டிங்கோட எடையை பற்றி சொல்கிறாங்க. கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். 5 லட்சம் டன் எடைன்னு சொல்கிறாங்க. அல்லேலூயா. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஓகே கமான் லிசன், அதனுடைய 160 அடிக்கு கீழே வரையிலும் கிட்டத்தட்ட 192 பைப் கியூப்ஸ் உள்ள ராட்ஸ் போட்டு அதை ஃபில் பண்ணி கட்டியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த ஃபவுண்டேஷன் ஒர்க் மட்டும் 1 வருஷம் நடந்துச்சு. 10,000 டன்னுக்கு மேலே உள்ள காங்கிரீட், 10,000 டன்னுக்கு மேலே உள்ள காங்கிரீட் உள்ளே போட்டிருக்காங்க. இதான் அந்த வேர்ல்டில் நான் நேரடியாக போய் பார்த்துருக்கேன். இவ்வளவு ஸ்ட்ராங்காக இன்னைக்கு வரையிலும் என் காற்று வராமல் இல்லை, புயல் வராமல் இல்லை, இவ்வளோ வந்த போகிறது நிற்குதுன்னா, உயரமாக இருக்குன்னா ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் இருக்குது. இன்னைக்கு சின்ன சின்ன பிரச்சனையில் தடுமாறுறாங்க. ஆண்டவர் என்ன தந்துட்டார், உடனே பின்ன ஃபவுண்டேஷன் சரியில்லைம்மா, நீ ஆழத்தில் போல, என்ன வந்தான்னு ஏமா இருந்தாங்க போனாங்க. ஹலோ, முக்கியமான செய்தியில் கண்ணை மூடிடக்கூடாது. சாத்தான் அப்படி மூட வைப்பான். உள்ளே போகணும், வார்த்தை உள்ளே போகணும். ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் விழமாட்டீங்க. கொஞ்சம் நிறைய நேரம் பார்க்க முடியல, கொஞ்சம் பார்த்தேன். கிட்டத்தட்ட 50 மீட்டர் ஆழம். 50 மீட்டர்னா 50 கிட்டத்தட்ட 3ஆல் டிவைட் பண்ணால் கிட்ட 150 அடிக்கு மேலே, 150லேருந்து 160 அடி ஆழத்தில் ஃபவுண்டேஷன் இருக்குது. சரியா? கிட்டத்தட்ட 192 பைப்புக்கு மேலே கியூப்ஸை உள்ளே இறக்கியிருக்காங்க. கீழே இருந்தே அந்த ராட்ஸை கட்டி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 12 அடி 13 அடிக்கு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பெரிய பிளாட்ஃபார்ம் போட்டு அதுக்கு மேலே இந்த பில்டிங்கை நிறுத்தியிருக்காங்க. துபாயில் எங்கே இருந்து பார்த்தாலும் தெரியும். இன்னைக்கு வரைக்கும் வேர்ல்டில் பிக்கஸ்ட் இதுதான். காரணம் தெரியுமா? அவ்வளோ ஃபவுண்டேஷன். சின்ன சின்ன வியாதியில் சிலர் பின்மாறிடுவாங்க, சில சின்ன கஷ்டத்தில் பின்மாறிடுவாங்க. ஜம்முன்னு என்ன கண்டேன், உன் ஃபவுண்டேஷன் சரியில்லை. ஃபவுண்டேஷன் சரி இருந்தால் ஸ்ட்ராங்காக கட்டலாம். மேலே ஃபவுண்டேஷன், கீழே ஃபவுண்டேஷன் இருந்தால் தோத்துறோம். வெளியே தெரிய முடியாத ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் கீழே இருந்தால் வெளியில் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். கையை உயர்த்தி ஒரு நிலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். 2வது குறிப்பு என்ன தெரியுமா? த ஃபவுண்டேஷன் இன் த டீப், ஆழத்தில் அடித்தளம் அல்லது ஆழத்தில் அஸ்திபாரம். அல்லேலூயா. ஆழத்தில் ஸ்ட்ராங் அஸ்திபாரம் போடுங்க. அல்லேலூயா. போடப்பட்ட அஸ்திபாரம் இல்லாமல் வேற ஒரு அஸ்திபாரம் இல்லை. உன்னுடைய வசனத்தை வாசிப்பீங்களா? 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 கொரிந்தியர் 3:11 வாசிங்க. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறு அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. அது கண்மலை என்ன? 1 கொரிந்தியர் 10:4. The first Corinthians chapter 10 verse 4. அந்த கண்மலை கிறிஸ்துவே. சொல்லுங்க, கண்மலை கிறிஸ்துவே. கிறிஸ்துவின் மேல் ஆழமாய் தோண்டி நீங்க அஸ்திபாரம் போட்டா நீங்க அசைய மாட்டீங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதைத்தான் லூக்கா 6ஆம் அதிகாரம் 47-48 நான் வாசிக்கிறோம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 47-48 நம்ம அதுதான் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
கிறிஸ்துவின் மேலே ஒரு சரியான அஸ்திபாரம். அல்லேலூயா. இந்த பழைய பாடல் ஒரு அடி பாடணும்னு ஆசைப்படுறேன். அதை எடுங்க. சீயோனில் என் திட. நல்ல கைத்தட்டிப்பான், எல்லாரும் சத்தம் வரணும். பழைய பாட்டெலாம் பாடி பழகணும். கம்பீரமாக பாட போகிற அந்த பாடலை அல்லேலூயா கொடு டக்குன்னு கொடு. அதில் ஒரு சரணம் தேவைப்பட்டால் 1-2 சரணங்களை பாட போகிறோம். ஒரு பழைய பாடல், எல்லாரும் மறக்கக்கூடாது. பழைய பாடலும் ஒரு நாள் மறக்கக்கூடாது. நல்ல கைத்தட்டி பாடுமா. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, நான் என்றும் நம்பும் கண்மலை. புயலடி பெருசம் மழை எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், புயல் அடித்தாலும் அலை மோதினாலும், எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர். எல்லாரும் சேர்ந்து சத்தம் வர மாதிரி கை தட்டுங்க. கமான். எனக்கு ஸ்பீடாக கூடாது, கைத்தட்டு ஸ்பீடாக கூடாது, தாளத்தோடு ஒத்து போடும். நிறுத்திடுவார் சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான். 1வது சரணம். சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே. 1வது சரணம். நம்பும் கண்மலை, கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரின் விசுவாசம் இருக்கையிலே. கலங்கிடுவேனோ பதறிடுவேனோ, கர்த்தரின் விசுவாசம். ஆசையாய நம்பிக்கை நங்கூரமே இயேசுவில் மாத்தி. நீங்க பாடுங்க. கமான். இயேசுவில் மாத்திரமே. கமான். ஹல்லேலூயா. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை, அவர் நான் என்றும். வியாதியினாலே காயம் வருந்தி வாடிய மரண உடல் சூழிலும், வியாதியினாலே வாடிய மரண இளம் சூழிலும், விசுவாசத்தின் கரத்தாலவர் வாக்கை நான் பற்றிடுவே. சொல்லுங்க பார்க்கலாம். கமான். விசுவாசத்தின் கரத்தாலவர் வாக்கை நான் பற்றிடுவே. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலையே, அவர் நான் என்றும். ஒரு முறை கூட. புயல் அடித்தாலும் அலை மோதினாலும், எவர் எனக்கு எதிராய் எழும்பினாலும், புயல் அடித்தாலும் அலை மோதினாலும், எனக்கு எட்டாத உயரவி எடுத்தவர் உயர்த்திடுவார். கொஞ்சம் உற்சாகமா பாடலாமா. எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார், எனக்கு எட்டாத. கர்த்தருடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்கி வர போகிறது. எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர். கமான். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தவர் நிறுத்திடுவார். சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும். சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் கண்மலையே, அவர் நான் என்றும் மலை. மாபரிசுத்த விசுவாசத்தாலே மாபரிசுத்த ஸ்தலம் ஏகிடவே, மாபரிசுத்த தீரை வழியாய் தம் சரீரத்தினால் தீரந்தாரை தூய வழி. அறிக்கை எடுக்க பார்க்கலாம். சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலையே. சீயோனிலே எந்திட அஸ்தி
அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் ஆவில நிரம்பி சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் சீயோனில தேவனுடைய வல்லமை இறங்குகிறது. சீயோனிலே எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. அவர் நான் என்றும் நம்பும் கன்மலை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆழமா அஸ்திபாரம் போடுங்க. கன்மலை கிறிஸ்து, கன்மலை கிறிஸ்து. சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியாது. வெளியிலேருந்து வர்ற பிரச்சனை உங்களை மேற்கொள்ள முடியாது. உள்ள வர்ற பிரச்சனை உங்களை மேற்கொள்ள முடியாது. எங்கே இருந்து வர்ற பிரச்சனை மேற்கொள்ள முடியாது. காரணம், நீங்கள் கன்மலையின் மேல் ஆழமாய் அஸ்திபாரம் போட்டவர்கள். மழை வெளியிலிருந்து வீட்டை தாக்கலாம், பெருவெள்ளம் வீட்டுக்குள்ளே வரலாம், காற்று எங்கே இருந்து வருதுன்னே தெரியாது. வெளியிலிருந்து வர்ற பிரச்சனையா இருக்கலாம், குடும்பத்துக்குள் ஏற்படுகிற பிரச்சனையா இருக்கலாம், பிசாசின் போராட்டமா இருக்கலாம். ஆனால் நீங்கள் கன்மலையாகிய கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போட்டது உண்மையானால் நீங்கள் அசைக்கப்படுவது இல்லை. ஆழம், கிறிஸ்துவில் ஆழமான அஸ்திபாரம். சொல்லுங்க, சொல்லுங்க, கிறிஸ்துவில். எல்லாரும் சொல்லிருங்க, கிறிஸ்துவில் என்ன சொல்லுங்க? ஆழமான அஸ்திபாரம். அல்லேலூயா. 1 சாமுவேல் 2:8 அன்னாள் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார வைத்து மகிமை உள்ள சிங்காசனத்தை அவர் சுதந்திரிக்க பண்ணுகிறார். அதுக்கு கீழே பாருங்க, பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையது. நல்ல வார்த்தை இல்லை? அதுக்கு மேலே கீழே சம்பந்தப்படுத்தி பாருங்க. நம்ம மேலே உள்ளது மட்டும்தான் சொல்லுவோம் ஜெபத்தில், கீழே உள்ளதை பார்க்கறது இல்லை. ஆனால் கீழே என்ன பாருங்க, பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையது, அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? அஸ்திபாரம் அவர் கையில் இருக்கு. அவர் அதுக்கு மேலே அவர் தான் அந்த வேர்ல்டை வச்சிருக்காரு. உனக்கு உயர்வை தர்றது அவர் தான். நீ அவர் மேலே இருந்தியா நான் மோனை ஒன்றை மேலே வச்சு நான் அழகு பார்ப்பேங்காரு. அந்த வசனத்தினுடைய அர்த்தம் அதுதான். அந்த ஃபுல்லாக பார்க்கணும். அதுக்கு இடையில ஃபுல் ஸ்டாப்பே கிடையாது. இடையில ஃபுல் ஸ்டாப் இல்லைன்னா மேலே எங்கேயும் சம்மந்தம் இருக்குன்னு அர்த்தம். எத்தனை பேர் புரிஞ்சுட்டீங்க நான் பேசுறது? இடையில இட்ஸ் நாட் ஃபுல் ஸ்டாப், மிடில் ஃபுல் ஸ்டாப் இல்லை. அப்படின்னா கண்டினியூவாக ஃபுல்லாக இருக்குன்னு அர்த்தம். சிறியவன் அவர் தூக்குறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார், பிரபுக்களோட உட்கார வைக்கிறார். கமான்னு போட்டு வந்திருக்கு. ஏன் தெரியுமா? மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கப்பட அறப்புள்ளி பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையது, அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். இன்னைக்கு இருக்கிறத பார்க்காதுங்க, ஒரு பெரிய ப்ரொமோஷனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். கையை உயர்த்தி உடனே சொல்லுங்க, ஒன்னே ஒன்று மட்டும் செய்யுங்க, கிறிஸ்துவில் ஆழமா அஸ்திபாரம் போட்டுருங்க. ஆமென். கிறிஸ்துவில் ஆழமா டீப்பா போயிருங்க. கிறிஸ்துவில் ஸ்ட்ராங்கா போட்டுருங்க. ஆழமா தோண்டி அஸ்திபாரம். மண்ணில் கட்டின வீடு அழிஞ்சிச்சு, மண்ணில் கட்டின வீடு அழிந்து போய்விட்டது. அல்லேலூயா. ஆமா ஆமா. ஒரு 150 அடி பூமிக்கு கீழே அஸ்திபாரம் போட்ட துபாய் ஃப்ரிட்ஜ் கலிஃபா இவ்வளவு பெருசா நிற்க முடியும்னா, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெளிந்து உயிரோடு இருக்கிற ஜீவனுள்ள கிறிஸ்துவில் அஸ்திபாரம் போட்ட நீங்கள் சாதாரணமான அழுவீர்கள், உயர்வீர்கள், வளர்வீர்கள். இயேசுவின் நாமத்தில் டிக்ளேர் பண்ணுவேன், உங்க பிள்ளைகள் வளர்வார்கள், உங்க சந்ததி வளரும், நீங்கள் உயர்வீர்கள், நீங்கள் பெருகுவீர்கள். இயேசுவின் நாமத்திலே அது அப்படி ஆகும். Glory. Hallelujah. உங்க வளர்ச்சியை தடுக்க எந்த கொம்பனாலும் முடியாது. Hallelujah. காரணம், உங்க ஃபவுண்டேஷன் எங்க தெரியுமா? அஸ்திபாரம் கன்மலையில போடப்பட்டிருக்கிறது. ஆழம் அவர் மேல், அவரோடு கூட ஆழம். முதல் குறிப்பு என்ன தெரியுமா? அவரோடு கூட காலம். ரெண்டாவது குறிப்பு என்ன தெரியுமா? அவரில் ஆழம். சொல்லுங்க சொல்லுங்க, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா? இது புதுசா வருது. அவரோடு கூட ஆழம், இப்ப அவரில் ஆழம். ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், அவரில் ஆழம். அல்லேலூயா. Glory to God. இந்த எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியன் chapter 2 verse 20. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்புடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டுள்ளமாய் இருக்கிறீர்கள். கிறிஸ்து அஸ்திபாரம். அடுத்த அஸ்திபாரம் யார் தெரியுமா? நமக்கு யாரை வச்சிருக்கிறார்? அப்போஸ்தலர். அல்லேலூயா. அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டுள்ளமா இருக்கிறார். அதற்கு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லா இருக்கிறார். அல்லேலூயா. பழைய பாடல் சில ஞாபகம் வருது, மறக்க கூடாது. பழைய பாடல் ரொம்ப சூப்பர் தெரியுமா? அப்போஸ்தலர் உபதேச அஸ்திபாரமே
தெரியுமா எத்தனை பேருக்கு? தப்பிதமே இல்லை இயேசு கர்த்தர் வசனமே, அப்போ அப்போ நான் மாற்றவே மாட்டேன், அப்போ அப்போ நான் மாற்றவே மாட்டேன், என் மகிழ்ச்சி இன்றும் என்றும் வேதமாகையால் நன்மையென நாடி செல்வேன் வேத விதியிலே. அல்லேலூயா. இந்த பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் வராது, கேட்டீங்களா? ஹலோ, ஆண்டவர் நல்லவர். அப்போஸ்தலர் உபதேசம் அஸ்திபாரமே, தப்பிதமே இல்லை கர்த்தர் வசனமே, அப்பப்போ நான் என்ன செய்ய மாட்டேன்? மாற்ற மாட்டேன். கர்த்தர் நல்லவர். காட் இஸ் குட். அல்லேலூயா. மூன்றாவது ஒரு காரியத்து போலாமா? ஆமென். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 6:13. லூக்கா 8ஆம் அதிகாரம் 6:13. அந்த விதையின் ஓமையில சொன்னார். சில விதை இங்க விழுந்தது, கற்பாரின் மேல் விழுந்தது. சில விதை நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து இல்லையே. சில விதை கற்பாரின் மேல் விழுந்தது, ஈரம் இல்லாதனால் உலர்ந்து போயிற்று. அடுத்த வசனம், நீங்க 13ஆம் வசனம். கேட்கும்போது சந்தோஷத்தோட கேட்டுக்கொள்றாங்க. தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினால் கொஞ்ச காலம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். பாறைக்கு மேலே கொஞ்சம் ஈரம் இருக்கும்ல, பாறைக்கு மேலே கொஞ்சம் அந்த தூசி பட்டு பட்டு மண் இருக்கும்ல, பாறைக்கு மேலே எப்படி மண் வந்துன்னு கேட்கீங்களா? டஸ்ட்டு ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும்ல, அதில் கொஞ்சம் ஈரம் இருக்கும், டக்குன்னு வேறு போகும். ஆனால் அதுக்கு கீழே வேற என்ன செய்ய முடியாது? காஞ்சிரும். நீங்கள் நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. கேட்கும்போது சந்தோஷமாக கேட்பாங்க, வசனம் நல்லா இருந்துச்சு, பிரசங்கம் நல்லா இருந்துச்சு, ஆமாம் ஆமாம் நல்லா இருந்துச்சு கேட்பாங்க. ஆனால் தங்களுக்குள் வேர் இல்லாதனால், இங்கே பாருங்க, 3வது குறிப்பு என்ன தெரியுமா? ஆழமான வேர், ரூட் இன் த டீப். எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரூட் இன் த டீப், ஆழமான வேர். சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க? ஆழமான வேர். போன வாரத்தில் திங்கக்கிழமை தான் நினைக்கிறேன், திங்கக்கிழமை இந்த லாஸ்ட் மண்டே நானும் ஜூலியும் ஜெபாவும் 3 பேரும், எனக்கு அன்றைக்கி 4 ப்ரோக்ராம், திங்கக்கிழமை மட்டும் 4 ப்ரோக்ராம். அதில் முதல் ப்ரோக்ராம் பாளையங்கோட்டையில் ஒரு கண்ணு தெரியாத கூட்டம், அதில் பிரசங்கம் பண்ண வேண்டிய இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு 2வது ஜூலியுடைய அத்தை பையனுக்கு அத்தை பையனுடைய மகனுக்கு மேரேஜ், அதில் கலந்துக்கிட்டோம். விக்ரமசிங்கபுரம் போகும்போதே பிளான் பண்ணியிருந்தோம், இன்றைக்கி நிறைய ப்ரோக்ராம் இருக்குது, நல்ல சூடாக இருக்கும், சூடை தடிக்கிறதுக்கு ஒரு பிளான் பண்ணிடணும், பாவனாசம் போயிட வேண்டியதானு தீர்மானம் பண்ணிட்டேன். ஹலோ, போகும்போதே தீர்மானத்தோடு தான் போனேன். பயங்கரமான சூடு, இன்றைக்கி வேறு 4 ப்ரோக்ராம், அதனால் பாவனாசத்தில் நல்லா குளிச்சுட்டு வரணும்னு தீர்மானம் பண்ணிட்டேன். அதனால் அங்கே முடிச்சுட்டு மேரேஜ் முடிச்சுட்டு பாவனாசம் போகணும். அங்கே அகஸ்தியர் ஃபால்ஸ் பண்ண குளிக்கிறேன், நானும் ஜப்பாவும் நல்லா குளித்தோம். குளித்து திருப்பி வரும்போது எனக்கு திருப்தி இல்லை, அந்த ஆற்றுல கொஞ்சம் குளிக்கணும்னு ஆசை. ஹலோ, ஃபால்ஸில் தானே குளித்தோம், ஆற்றுல குளிக்க ஒரு ஆசை. அப்போது ஜப்பாட்ட சொன்னேன், நில்லு ஒரு 2 நிமிஷம் எனக்கு அந்த ஆற்றுல 2 முங்கு போட்டு வந்துடுறேன்னு. அப்போ ஜப்பா ஒரு காரியத்தை சொன்னான், அந்த ஆற்றுக்குள்ளே நான் குளித்த ஆற்றுக்குள்ளே கடுனமான கரண்ட் வாட்டர் அப்படி இழுக்குது தண்ணி, அந்த பாறைக்குள்ளே ஒரு மரம் வளர்ந்துருக்கு. அது சொன்னால் எவ்வளவு ஆழமாக வேர் போயிருந்தா இது அசையாமல் இருக்கும். நல்ல காரியம் விளங்காத. ஹலோ, நீங்கள் ஜாலியாக குளிச்சுட்டு வந்து பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் போகணும், இது வீட்டை விட்டு வெளியே போகாது, இங்கேயே இருந்து நான் கூப்பிட்டு போகணும், உங்களை டூர் போட்டு கூப்பிட்டு போய் ஒரு கான்ஃபரன்ஸ் கூப்பிட்டு போகணும், பிளான் பண்ணுவோம். வர்ற குற்றால சீசனில் அப்படி ஒரு காரியம் செஞ்சிருவோம். கத்த நல்ல ஒரு ராமேன்னு சொல்லுங்களேன், நல்ல கேம்ப் போட்டு. ஹலோ, இப்போ நிறைய ரெடி ஆகிட்டாங்க, அப்படியாவது கூப்பிட்டு போங்க பாஸ்டர், இந்த பயில ஒரு இடம் விட மாட்டேங்க அப்படின்ட்டு இருக்கீங்க, எனக்கு விளங்கிச்சின்னம்ல, அப்படியாவது போயிட்டு வருவோம். லிசன் டு மீ. அவன் சொன்னான், எவ்வளோ டீப்பாக போயிருக்கும்பா, நான் பாருங்கள் எவ்வளோ இழுப்பு தண்ணிக்குள்ளே நிற்குது, பாறைக்குள்ளே இருக்குது, எவ்வளோ ஆழமாக அது போயிருந்தால் நிற்க முடியும். சோதனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் கேட்டு அப்படி போயிருந்தல்ல, உங்களுக்குள்ள வேர் கொண்டவர்களாக இருங்கள்னு பைபிளில் இருக்குது. ஆழமாக போகணும். அதான் இன்றைக்கி 1ஆம் சங்கீதம் வாசித்தோம், இன்றைக்கி 1ஆம் சங்கீதம் அதுக்கு தான் வாசித்தோம். இப்போ 1ஆம் சங்கீதத்துக்கு வாங்க. அல்லேலூயா. அதில் முதல்ல எச்சரிப்பு, 2வது ஆலோசனை, 3வது வாக்குத்தத்தம் என்ன? அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராத மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம். நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டுனா வேற எங்கே வந்துடும் சொல்லுங்க? வேற எங்கே வந்துடும்? நீர்க்காலுக்குள்ள இருக்கிற இடத்துல தண்ணி இல்லாத இருக்க மாதிரி தெரியாது, ஆனால் வேற எங்கே வந்துடும்? ஆழமாக வந்து 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 தண்ணிக்குள்ள. தண்ணீர் என்றால் பரிசுத்த ஆவியானவர், தண்ணீர் என்றால் தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா, ஆமென். 1 3வது குறிப்பு பாயிண்ட் அவுட் பண்ணிக்க. 1 அவரோடு கூட ஆழம், 2 அவரில் ஆழம், 3 அவருடைய அபிஷேகத்தில்
அவருடைய வார்த்தையில் ஆழம். அல்லேலூயா. ஆழமான வேர்னா என்ன? தண்ணிக்குள்ள, அது எங்க தண்ணி இருக்கோ அங்க போயிடும். தண்ணி வாசனைக்குள்ள போயிடும். தண்ணீர் என்றால் பரிசுத்த ஆவியானவர், தண்ணீர் என்றால் தேவனுடைய வார்த்தை. பரிசுத்த ஆவியின் ஆழத்துக்குள் வாருங்கள். அல்லேலூயா. வசனத்தின் ஆழத்துக்குள் வாருங்கள். நீங்கள் செழிப்பீர்கள். இலை உதிராத மரத்தை போல் இருப்பீர்கள். நீங்கள் கனி கொடுப்பீர்கள். உங்க வாழ்க்கையில் ஒரு ப்ராஸ்பரிட்டி, ஒரு ஃப்ரூட்ஃபுல் லைஃப் இருக்கும். ஒரு செழிப்பான வாழ்க்கை இருக்கும். அல்லேலூயா. ஒரு அழகான வாழ்க்கை இருக்கும். ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை இருக்கும். 1-2 வசனங்களை வாசிக்கலாமா? ஓகே, 1-2 வசனங்களை வாசிக்கலாமா? ஆமென். இந்த 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்கள் 19-30 வாசிங்க. 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிங்க. வேகம் வாசிங்க, டைம் ஆகுது. யூதா வம்சத்தாரில் தப்பி மீண்டிருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி. பாருங்க, யூதா வம்சத்தில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். கர்த்தருடைய அபிஷேகத்துக்குள் நீங்கள் வேர் கொள்ள முடியுமானால், கர்த்தருடைய வசனத்தில் வேர் கொள்ள முடியுமானால் மேலே நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவீர்கள். அல்லேலூயா. ஆமென். நீங்க ஏசாயா 37ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிங்கள். ஏசாயா 37, 31. ஐசாயா சாப்டர் 31 verse 37 verse 31. 37, 31 வாசிங்கள். யூதா வம்சத்தாரில் ஏசாயா 37, 31. யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்கள் மறுபடியும், அந்த வார்த்தை சொல்லுங்க, மறுபடியும். எல்லாரும் சொல்லுங்க. முடிஞ்சு போகல, மறுபடியும் சொல்லுங்க. தோல்வி இல்லை, மறுபடியும். ஹலோ, மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். கை உயர்த்தி அலையிலே சொல்லுங்களேன். கேட்டுட்டு அப்படி விட்டு போயிடக்கூடாது. டீப்பாக உள்ள போகணும். ஏதோ வந்தோம் அப்படி போனோம். நோ நோ நோ, உள்ள போயிருங்க. பைபிள் வாசித்தா உள்ள போயிருங்க. ஆவியில் ஜெபம் பண்ண உள்ள போயிருங்க. அந்நிய பாஷை பேசினா உள்ள போயிருங்க. உள்ள போயிட்டே இருங்க. வெளியில செழிப்பா இருப்பீங்க. உள்ள போக 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 உங்களுக்கு சில நன்மைகளை தருவார், சில உரத்தை தருவார், சில ஆசீர்வாதங்களை தருவார், சில பலனை அவர் தருவார். நீங்கள் மேலே செழிப்பீர்கள். ஆமீன் சொல்லுவோமா? வேற லட்டம் விழுந்து கிடக்கும். சில புயல் அடிச்சாலும் விழுந்துரும்ல. சில மரம் நின்று தாக்கு பிடிக்கும்ல. முருங்கை மரம் டபார்னு விழுந்து கிடக்கும். ஹலோ, சிலது வேரோட சரிஞ்சு கிடக்கும். ஆமீன் சொல்லுங்களேன். ஆனால் எவ்வளோ புயல் அடித்தாலும் பனைமரம் விழாத. வேறு சல்லி வேறுனாலும் எவ்வளோ ஸ்ட்ராங்கான வேறு தெரியுமா பிடிச்சிட்டு அங்கே நிற்கும். எல்லா மலையிலையும் அந்த மரம் விழுந்துச்சு, இந்த மரம் விழுந்துச்சு, பனைமரம் விழாத. அப்படி பனைமரம் லேசில் விழாத, அது வேறு பிடிச்சி அங்கே நிற்கும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீதிமான் பனையை போல செழிப்பான். ஆமீன். பனையை போல உங்கள் வேறு கீழே இருக்கும். நீங்கள் மேலே மாற போயிட்டே இருப்பீங்க. வெயில் காலத்தில் அது பயணி கொடுக்கும், வெயில் காலத்தில் உங்க கொடுக்கும். தோத்துறோம். உங்கள் வேறு ஸ்ட்ராங்காக இருந்தால் கிறிஸ்துவுக்குள்ளே, வசனத்தில், அபிஷேகத்தில், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேரூன்றி நீங்கள் வாழ்ந்தால் உபத்திரவத்திலையும் ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள். ஆமீன் சொல்லுவோமா? நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 12, 12 வாசிங்க. ஆண்டவருக்கு என்னாலும் மகிமை உண்டாகட்டும். ஆமீன். துன்மார்க்கன் துஷ்டனுடைய வலையை விரும்புகிறான், நீதிமானுடைய வேர் கனி கொடுக்கும். சொல்லுங்க, நீதிமானுடைய வேர். ஆமாம், நீதிமானுடைய வேர் என்ன செய்யும்? கனி கொடுக்கும். அது எதுக்கு நேராக போகும்? நீங்கள் வாசித்து பாருங்கள். எரேமியா 17ஆம் அதிகாரம் 7, 8 வாசிங்கள். எரேமியா 17, 7, 8 வாசிங்கள். ஜெரேமியா சாப்டர் 17 verse 7 and 8. எரேமியா 17, 7, 8 வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, 8 வசனம், அவன் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும். எங்க தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டு எங்க விடுறது வேறு? கால்வாய் ஓரமாய் வேர் விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாக இருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரத்தை போல் இருப்பான். ஏன் தெரியுமா? வேற எங்க போகுது? வாய்க்கால். வேற எங்க போகுது? ஆற்றுல. சூழ்நிலைமை சரியில்லை, வெயில் தான் ஆடிச்சு. லோ கவனிங்க, கடுமையான வெயில். நம்ம ஊர்லேயே காத்த காணல. இப்போது 2 நாள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசங்கம் பண்ணேன். இன்றைக்கி சாயங்காலம் போண்டி இருக்கு. ஒரு இலை கூட அசையலை. நல்லா பார்த்தேன், லேசு அசைதான்னு. அசையவே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையுமே இது செழிப்பாக இருக்கும். ஏன் தெரியுமா? வேறு கீழே இருக்குது, அது வாய்க்கால் ஓரத்தில் இருக்குது. ஆமேன். அல்லேலூயா. ஃபாதர் அழகாக படுறாங்களே, நீ என்ன வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய், வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பாய், கர்த்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய், காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய், கர்த்தரை நம்பி காலமெல்லாம் நீ செழி. கைத்தட்டி பாடுமா? நீ வற்றாத நீ, நான் பாடுமா?
இருப்பேன், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பேன், வற்றாத நீரூற்றை போல் இருப்பேன். அடுத்த ஸ்டான்ஸா. வாய்க்கால்கள் ஓரம் நரப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பா, நீ தப்பாமல் கனி கொடுப்பா. நான் பாடுமா. வாய்க்கால்கள் ஓரம் நரப்பட்ட மரமாய் எப்போதும் கனி கொடுப்பேன், நான் தப்பாமல் கனி கொடுப்பேன். நான் வற்றாத நீரூற்றை போல் இருப்பேன், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பேன், நான் வற்றாத நீரூற்றை போல் இருப்பேன். ஓடும் நதி நீர் பாயும் இடத்தில் உயிரெல்லாம் பிழைத்திடுமே, சுகமாக ஆழ்ந்திடுமே. ஓடும் நதியின் உயிரெல்லாம் பிழைத்திடுமே, சுகமாக வாழ்ந்திடுமே. நான் வற்றாத நீரூற்றை, விசுவாச அறிக்கை பண்ணுங்களேன், வளமிக்க தோட்டத்தை போல் இருப்பேன், நான் வற்றாத நீரூற்றை இருப்பேன். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்க. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை பாருங்க, வாசிக்கவா? அல்லேலூயா. ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாயும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாயும் நடந்து கொண்டு அவருக்குள் வேர் கொண்டு. புரிஞ்ச அந்த வசனத்தை புரிஞ்சுங்களா? முதல்ல என்ன சொன்னேன்? கர்த்தரோடு கூட ஆழத்தில், அடுத்தால கர்த்தரில் ஆழம். அல்லேலூயா. இது ஆமென். கர்த்தருடைய வசனத்தில், கர்த்தருடைய அபிஷேகத்தில், கிறிஸ்துவுக்குள் ஆழமாய் வேர். அல்லேலூயா. ரூட் இன் த டீப். ஒன்று ஆழமான வலை, ஆழத்தில் வலை. ரெண்டாவது ஆழத்தில் அடித்தளம். மூன்றாவது ஆழத்தில் வேர். நாலாவது 2 வார்த்தை சொல்லி முடிச்சிட்டுமா? அல்லேலூயா. மீகா 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்பீங்களா? சங்கீதம் 106:9 வாசிங்க. ரெண்டாவது இதை வாசிக்கலாம். சங்கீதம் 106:9 வாசிங்க. முதல்ல 106. அவர் சிவந்த சமுத்திரத்தை அடக்கினார், வற்றி போயிற்று, வெட்டாந்தர் நடக்கிறது போல அவளை ஆழங்களில் நடந்து போக பண்ணினார். எங்க பண்ணார் சொல்லுங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன பிரச்சனை தெரியுமா? என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். அவன் ஆழமான பகை. கவனிங்க. அடுத்த குறிப்பு என்ன சொல்லுங்க? ஏன் தெரியுமா? விடாத அப்படின்னா பார்வன் விடலை போனான். ஆண்டவர்களை வெட்டாந்தரில் நடக்க பண்றார். இவன் போனான். அதாவது ஆழமான பகை, enmity in the deep. அல்லேலூயா. ஆழமான பகை. விடாத அப்படின்னா. ஆனால் கர்த்தர் என் பிள்ளைகளை நடக்க வச்சு, அவர் தம்முடைய பிள்ளைகளை நடக்க வச்சு மூணாவது என்ன பண்ணார் தெரியுமா? என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். லிசன் டு மீ. ஆழி அவரை மூடி போட்டது, அவர் பகை எல்லாம் ஆழத்தில் அமிழ்ந்து போனது. இல்லை நான் என்ன விரும்புகிறேன்னா, அல்லேலூயா, கிறிஸ்துவை நம்பினா, கிறிஸ்துவின் ஊழியத்தை சார்ந்து கொண்டா, அவர்கள் மோசையை நம்பினார்கள். மோசையின் மூலம் அந்த கர்த்தருடைய வார்த்தை விசுவாசித்தார்கள், கீழ்ப்படிந்தார்கள், புறப்பட்டு போனார்கள். அவர்கள் ஆழத்தில் நடந்து அந்த பக்கம் போயிட்டாங்க. ஆனால் பார்வோனும் அவன் சேனையும் ஆழத்தில் அமிழ்ந்து போனது. எத்தனை பேர் புரிஞ்சிட்டீங்க? உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற சில பகைகளை ஆழத்தில் அவர் தள்ள போகிறார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு அந்த இடத்துல இருப்பு ரதத்தில் எடுத்திருக்காங்க. இது உண்மை, சரித்திரம். எல்லாருடைய உருளையும் கழட்டி விட்டார். ஆழத்தில் அவர்கள் அமிழ்ந்து போனார்கள். அவர்கள் ஆழத்தில் பகையை ஆழத்தில் தள்ளுகிற ஆண்டவர். இப்போ வாசி பாருங்க. மீகா 9:11 இப்போ வாசிங்க. மீகா 9:11 இப்போ வாசிங்க. அல்லேலூயா. மீகா 9ஆம் அதிகாரம், மன்னிக்கவும், யாத்ராகமம், யாத்ராகமம் 15:5 வாசிங்க. மன்னிக்கவும். யாத்ராகமம் 15:5 வாசிங்க. ஆழி அவர்களை மூடிக்கொண்டது. மீகா அல்ல, நெகேமியா. நெகேமியா 9:11 எடுத்து வச்சிருங்க. நெகேமியா 9:11 எடுத்து வச்சிருங்க. ஆழி அவர்களை மூடிக்கொண்டது, கல்லை போல ஆழங்களில் அமிழ்ந்து போனார்கள். யாரு? உன்னை அழிச்சிருவேன், விடமாட்டேன் பாரு,
உன்னை அழிச்சிருவோம் பாரு, இங்கே பாருங்க, உன்னை தொடர்வன் கண்மணி தொடரான்னு கர்த்தர் சொல்கிறார். உங்களுக்கு விரோதமாக இருக்கிற பகையை அவர் ஆழத்தில் போட போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? அது கல்லை போடுற மாதிரி. இப்போ நெகேமியாவில் வாசிங்க, நெகேமியா 9:11, நீர் அவர்களுக்கு முன்பாக சமுத்திரத்தை பிரித்ததனால் கடலின் நடுவாக கால் நனையாமல் நடந்தார்கள். வலுவான தண்ணீரிலே கல்லை போடுகிறது போல அவர்களை தொடர்ந்தவர்களை ஆழத்தில் போட்டீர். தொடர்ந்தவர்களை சொல்லுங்க, தொடர்ந்தவர்களை. உங்களை ஒருத்தர் தொடர முடியாது, உங்களை தொடவும் முடியாது, தொடரவும் முடியாது. ஹலோ, தொடர்ந்தவங்களை ஆழத்தில் போட்டுருவார். நீங்கள் தாண்டி எங்கே போயிடுவீங்க? ஒன்றும் கவலைப்படாதுங்க, உங்கள் கூட கர்த்தர் இருக்கிறார். பகலிலே மேகஸ்தம்பம், இரவிலே அக்னி ஸ்தம்பம் இருக்கும். ஒன்றும் கவலைப்படாதுங்க, ஆழத்தில் தேவனுடைய அதிசயம் இருக்கிறது. அல்லேலூயா. ஆழி அவர்களை மூடி போட்டது. ஆமென். க்ளோரி டு காட். ஆண்டவருக்கு என்னாலும் மகிமை உண்டாகட்டும். ஒரு ஆழமான பகையா, ஒன்றும் கவலைப்படாதுங்க, கர்த்தர் உங்களுக்கு யுத்தம் பண்ணுவார். இன்னும் ஒரு வார்த்தை மாத்திரம் வாசித்து ஜெபம் பண்ணிடுவோம். க்ளோரி பி டு காட். அல்லேலூயா. ஜெபிக்கலாம். அல்லேலூயா. சங்கீதம் 103:12 வாசிங்க. 103:12 வாசிங்க. மேற்குக்கும் கிழக்கும் எவ்வளவு தூரமோ ஆமென். 12 மேற்குக்கும் கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா இவருடைய பாவங்களை நம்மை விட்டு நமக்கு தெரியாது. அல்லேலூயா. நமக்கு அது தெரியாது, ஆழம் தெரியாது. ஆமென். நம்முடைய பாவங்களை அவ்வளவு டீப், அதாவது ஆழத்தில் பாவம், சின் இன் தி டீப். இந்த மீகா 7ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை பாருங்க. நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், எனக்காக வழக்காடிய நியாயத்தை விசாரிக்க மட்டும் அவருடைய கோபத்தை சுமந்தேன். வெளிச்சத்தில் கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். ரொம்ப ஆழம், கவனிங்க. சமுத்திரத்தின் ஆழத்தில் அவர் போட்டுருவார். ஏசாயா 38:17 மட்டும் வாசிங்க. ஏசாயா 38ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை வாசிங்க. 38:17. சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்தது. தேவரீரோ அழிவின் குழிக்கு விலக்கினீர், என் பாவங்களை எல்லாம் முகத்துக்கு பின்னாக எறிந்து விட்டீர். பாவத்தில் ஆழத்தில் கொண்டு போயிடுவார். பாவமற்ற ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும். பாவம் வெளியே கிடக்கக்கூடாது. இங்கே பாருங்கம்மா, இங்கே பாருங்க, அந்த காலத்தில் மன்னித்துக் கொள்ளுங்கள், கழிவறை வசதிகள் இல்லை, நோய் பெருகிச்சு. கவனிங்க, கழிவறை வசதிகள் இல்லை. ஆட்கள் நினச்சிதாங்க சாதாரண தோட்டங்களையும் இதையும் பயன்படுத்தினாங்க. மழை காலங்களிலே கிருமிகள் வந்து காலரா போன்ற நோய்கள் வந்துச்சு. ஒன்று அரசாங்கம் என்ன பண்ணாங்க தெரியுமா? நிறைய உதவிகளை செய்து கழிவறை கட்டி கொடுத்தாங்க. அசிங்கங்கள், அருவறுப்புகள் எல்லாம் பூமி கீழே போயிடும், நோய் பரவாது. ஓரளவு கண்ட்ரோல் பண்ணாங்க. அது நல்ல அனுபவம். அது ஹலோ, புரிஞ்சுட்டிங்களா நான் சொல்கிறது? அதுக்கு கூட ஆண்டவர் சொன்னார், மலைஜலம் கழிக்க போகும்போது தோத்திரம் ஏதாவது கொண்டுட்டு போய் மூடி போட்டு வா, வெளியில் போட்டு வராது, என் ஜனத்துக்கு வியாதி வரக்கூடாதுன்னு ஆண்டவர் கரிசனையாக இருக்கிறார். கவனிங்க, ஒரு சாதாரணமான அருவருப்பு ஆழத்துக்குள் போகும்போது நோய் தொற்று பரவுகிறது, தடுக்கப்படுகிறதே. நம்முடைய பாவங்கள் என்ன செய்கிறது? மேற்குக்கும் கிழக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு ஆழமாய் பாவத்தை கொண்டு போகிறார். அல்லேலூயா. ஆழமாக கொண்டு போய் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ விரும்புகிறார். ஒன்று, ஒரு ஆழமான வலை அவரோடு கூட இரட்டிப்பான நன்மைகளை தருவார். ஆழத்தில் அடித்தளம், அவன் கிறிஸ்துவாகிய அந்த கண்மலை மேல் ஆழமாய் போடப்பட்ட அஸ்திபாரம், ஒரு ஆழமான வேர், கர்த்தருடைய வார்த்தையின் மேல், கர்த்தருடைய அபிஷேகத்தின் மேல் நீ ஆழமாய் வளர்கிற அனுபவம். அல்லேலூயா. உங்கள் சத்துருக்களை ஆழத்தில் தள்ளி போட்டு அவர்களை விடுதலையாக்குவார். ஆண்டவர் நல்லவர். நம்முடைய பாவங்களை ஆழத்தில் போட்டு விட்டார். இன்றைக்கி நான் பரிசுத்தமாய் வாழுகிறோம். கண்களை மூடுவோம், ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் கிருபை கூட இருப்பதாக. ஆழத்தின் ஆசீர்வாதங்கள், ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம், ஆழத்தின் ஆசீர்வாதம், பரிசுத்தம். ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சத்ருவை அவர் அழித்து விடுகிறார். அல்லேலூயா. ஆழத்தின் ஆசீர்வாதம் என்ன? இரட்டிப்பான ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. ஆழத்தின் ஆசீர்வாதம் என்ன? நிலையாய் நிற்கிற ஆசீர்வாதங்கள். ஆழத்தின் ஆசீர்வாதம் என்ன? செழிப்பு, மேன்மை கொண்டு வருகிற ஆசீர்வாதங்கள். கண்ணில் முடுமா, ஜெபம் பண்ணுமா, ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணும். மேலோட்டமாக இருந்தது போதும். ஒரு மேலோட்டமான கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழாதிருங்கள். ஒரு மேலோட்டமான ஜெபம் பண்ணாதிருங்கள். மேலோட்டமான விசுவாசம் வேண்டாம். கடமை கிறிஸ்தவம் வேண்டாம். கொஞ்சம் ஆழமா. அல்லேலூயா. கணுக்கால் அளவு
போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து அல்ல பேக்கப்படுற கணக்கால் அளவு வேண்டாம்ப்பா, கொஞ்சம் உள்ளவா, அதில் வீடு பழ கொஞ்சம் உள்ளவா, நீச்சல் அளவு வரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். கொஞ்சம் ஆழத்துக்குள்ள நீங்க வர்றதை விரும்புகிறார். கடமையா ஆராதனைக்கு வர்றது வேண்டாம், கடமையா ஜபிப்பது வேண்டாம், கடமையா அவரை பின்பற்றுவது வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரோடு ஆழம், அவரில் ஆழம். ஹல்லேலூயா. அபிஷேகத்தின், அவருடைய வார்த்தையில் ஆழம், அவருடைய அபிஷேகத்தின் ஆழம். அலமை, ஹல்லேலூயா. ஆமென். ஆழத்தில் பகையை அவர் போட்டு விடுகிறார், ஆழத்தில் அவர் பாவத்தை போட்டு விடுகிறார். அந்த பாடலை சேர்ந்து கைத்தடி பாடுமா. கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா, கணுக்கால் அளவு முழங்கால் அளவு போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே, மிதந்து மிதந்து மகிழணுமே. வறுமையா போதகரே, வறுமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நீர் போதகரே, ஜீவ தண்ணீரே என் ஆவியானவரே, வற்றாத தண்ணீரே. பாட்டு கொடு. வற்றாத ஜீவ தண்ணீரே, அந்த பாடலை கொடு. வற்றாத வாரும், போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, போகும் பாடுங்க. ஆமென். குட். பாயும் ஓ செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம் வறுமையா போதகரே. ஹல்லேலூயா. ஓ ராபா காஷா காராமா, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே என் ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே. கரையோர மரங்கள் ஏராளமா, கனிதர வேண்டும் தாராளமாய். பாடுங்க, சத்தமா பாடுங்க, நீங்க தான் பாடணும். இலைகள் எல்லாம் மருந்தாகணும், இலைகள் எல்லாம், கனிகள் எல்லாம் உணவாகணும், கனிகள் எல்லாம். வறுமையா போதகரே, வறுமையா, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே என் ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே என் ஆவியானவரே, வற்றாத ஓ ஜீவ தண்ணீரே, ஓ வற்றாத நதியாக, ஓ தண்ணீரே வாரும் போதக. நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? அப்பா ஷதா தா ராகா ராதா. ஆமென். எல்லாரும் கையை உயர்த்த போறீங்க. ஏதோ 2 பேர் 3 பேர் மட்டும் இல்லை. ப்ளீஸ் லிஃப்ட் யுவர் ஹேண்ட்ஸ் ஆல் ஆஃப் லவ். எல்லாரும் சேர்ந்து கையை உயர்த்தி, ஆண்டவரே உங்க ஆழத்துக்குள்ள என்னை கொண்டு வாங்கப்பா. என்ன நான் கரையில் இருக்க விரும்பல. கையை உயர்த்துங்க, எல்லாரும் கை உயர்த்துங்க, எல்லாரும் கை உயர்த்தப்பட்டிருக்கணும். எல்லாரும் கை உயர்த்தணும். ஏசப்பா, நான் ஒரு பாரம்பரிய வாழ்க்கை வாழ விரும்பலப்பா.
நான் கரையிலே இருக்க விரும்பல, கொஞ்சம் ஆழத்துல கை வாலிப தங்கச்சிமார் கை தூக்குடா, முன்னால இருக்கிற பிள்ளைகளை கை தூக்கி ஜெபம் பண்ணு, தம்பிமார் கை தூக்கி ஜெபம் பண்ணு. ஆண்டவரே உம்மோடு கூட ஆழத்துல, உண்மையில் ஆழத்துல, உங்களுடைய அபிஷேகத்தின் ஆழத்துல, உங்களுடைய வசனத்தின் ஆழத்துல கொண்டு வாங்கப்பா. நான் மேலோட்டமா இருக்க கூடாதப்பா, எனக்கு கணக்கால் அளவு வேண்டாம்ப்பா, எனக்கு முழங்கால் அளவு வேண்டாம்ப்பா, நான் நீந்தனப்பா, விசுவாசத்தில் வாழணும். எனக்கு கிருபை தான். ஆண்டவரே கையை உயர்த்தின எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருங்கப்பா, கையை உயர்த்தி ஒப்பு கொடுத்த எல்லாரையும் ஆசீர்வதிச்சிருங்கப்பா, இவங்களை பிளஸ் பண்ணிருங்கப்பா. ஷாக்கா பாக்கா ராகா தானா ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிருங்க. ஆமென். God is good. ஷிடபா கபா கத்திடபா கத்திடபா கத்தரா ஹோரா பாபா பாபா ஷகா பாபா பாபா. ஹalleluya ஹalleluya. கேளுங்க, கொஞ்சம் பார்டர்ல நீங்களே கொஞ்சம் உள்ள வாங்க, வெளியே நிற்காதுங்க, உள்ள வாங்க. உங்க கால் தரையில பட வேண்டாம், கொஞ்சம் மேல வரட்டும், உலகத்தை விட்டு உங்க கால் மேல வரட்டும். இன்னைக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தார் அல்லவா? அல்லேலூயா. ஒருவேளை உங்களை கிரகிக்க முடியாம இருக்கலாம், உங்களால யோசிக்க முடியாம இருக்கலாம், ஆனா அவர் வார்த்தை கீழ்ப்படிங்க, உடனே நீங்க அற்புதத்தை பார்ப்பீங்க. கர்த்தர் நல்லவர். அவன் நம்மோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? சோத்ர 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 சோத்ர. அல்லேலூயா. கிறிஸ்துவோடு கூட கிறிஸ்துவில் ஆழத்துக்குள் வர கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்யும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். ஆழத்தின் ஆசீர்வாதங்களும் ஆழத்திலே அதிசயங்களை அனுபவிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். அல்லேலூயா. தேவனுடைய பிரயாணத்தை வாய்க்க பண்ணும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரா 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 சோத்ரா. இந்த வாரம் முழுது நன்மை கிருபையும் நம்மை தொடர போறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரா சோத்ரா சோத்ரா. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்பனே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். வார்த்தை தந்தீர், உம்முடைய பிள்ளைகளுக்கு நான் சொல்லிட்டேன். ஆண்டவர் நாங்களும் கொஞ்சம் ஆழத்துக்குள்ள வந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள, நீர் தருகிற ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க, நீர் தர நன்மைகளை சுதந்திரிக்க கிருபை தாரும். ஜபத்தின் ஆழத்தை தாரும், வேத வாசிப்பில் ஆழத்தை தாரும், அபிஷேகத்தில் எங்களுக்கு ஆழத்தை தாங்கப்பா. சைலன்னு வேடிக்கை பார்க்கிற கூட்டம் இல்ல, உம கீழ்ப்படிந்து உள்ளோ இறங்கி இறங்கி ஆழத்துக்குள் வர எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவர், இந்த வார்த்தை இவங்களுக்குள்ள கொழுந்து விட்டு எரியட்டும். ஆண்டவரே, இப்பொழுது காரை பயன்படுத்துறவங்க, 2 வீலர் பயன்படுத்துறவங்க, 3 வீலர் பயன்படுத்துறவங்க, வேன் பயன்படுத்துறவங்க எல்லாரையும் ஆசீர்வதி. முன்னால நீதி, முன்னால மகிமை பாதுகாக்கட்டும். இந்த வாரம் முழுதும் வேலை, வியாபாரம், தொழில் ஆசீர்வாதமாயிருக்கட்டும். வெளிநாடு இருக்க பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். நன்மை கிருபை தொடரும்படி ஜெபிக்கிறோம். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஊழியக்காரனாய் இவர்களை ஆசீர்வதித்து அனுப்புகிறேன். அவர் நாட்களில் சாட்சி சொல்லணும். ஆழத்தின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் எனக்கு தந்தார்னு சொல்ல உதவி செய்யும். அந்தகார பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தின் புதையலையும் தருகிற கர்த்தர் அல்லவா? ஆழத்தின் ஆசீர்வாதங்கள் எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் வருவதாக. நன்மை கிருபை தொடரட்டும். மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாங்கள் படிட்டு கைகூப்பி என்னோடு இணைந்து சேர்ந்து சப்தமாய் உண்மையாய் சொல்லுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் சிநேகமும் காவலும் இப்போது எப்போதும் கர்த்தர் இயேசுவின் வருகை மட்டும் நம் மரணம் கூட இருப்பது.